Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கடந்த வருடம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் எதிர்பார்ப்பு மிக்க படமாவுமே லால் சலாம் அப்படிங்கிற படம் அமைஞ்சிருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ ரோல் பண்றதுக்காகவுமே இந்த படத்துக்கான ஹைப்பை பெருசாவே கிரியேட் ஆயிருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ஸ்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கலெக்ட் பண்ணல. அப்போ ரஜினிகாந்த் சார் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன் நம்ம இந்த படத்துல நடிச்சோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகியுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. அந்த படம் இப்ப வரைக்குமே ஓடிடில வரல அப்படிங்கிற கவலை கொஞ்சமாவது ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மத்தியில இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நேத்திக்கு இந்த படம் ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர்ல இது ரிலீஸ் ஆகும் போது அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் நேத்து இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அப்போ தியேட்டர் ரிலீஸ் அப்போ ஃபுட்டேஜ் இல்ல, அதனால ப்ராப்பரா கட்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இந்த படம் ஒழுங்கா ஓடாததுக்கு. பட் நேத்து இதோட கட்ஸா இருக்கட்டும், இந்த மூவியோட ஃபுல் அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய கருத்து. அண்ட் அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பாராட்டி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இதையே நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல, இன்னைக்கு ஓடிடி ரிலீஸ் பண்ணது அன்னைக்கு நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் புகழ் பெற்றார். ஏன்னா அந்த டைம்ல ஆர்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு போல. இப்போ அந்த ஆர்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு, அதனால ரீ அவுட் போட்டு இப்போ ஓடிடில வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த டாப் 5 கலெக்ஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்போ இப்பன்ல எப்பயுமே கிங் ஆஃபா அஜித் அவர்கள் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமா இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. லாஸ்டா குட் பேட் அக்லி வந்தது, அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி. இந்த 2 படங்களும் தான் டாப் 2 இடத்துல தமிழ்நாட்டுல கலெக்ஷன்ல வந்திருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ். அஜித் அவர்கள் வருடத்துக்கு ஒரு படம் தான் பண்றாரு, 2 படம் தான் பண்றாரு, 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாருன்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல எப்பயுமே அவர் தான் கிங் அப்படிங்கறத இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 5 மூவிஸ்ல இருக்கிறது 3வது படம் ரெட்ரோ. ரெட்ரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூர்யாவோட பிளாக் பஸ்டர் ஃபிலிமா இப்போ ரீசெண்ட் டேஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்னதான் அவரோட முன்னாடி வந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் கங்குவாலாம் அந்த அளவுக்கு ஓடலனாலும் ரெட்ரோக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதோட டைரக்ஷன் டீமா இருக்கட்டும், அதுல சாங்ஸா இருக்கட்டும், அவரோட லுக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு விண்டேஜ் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்த ஃபிலிம் தான் ரெட்ரோ. ஸோ அதை போய் பார்க்கறதுக்காகவே ஆடியன்ஸ் நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ்மே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 3வது ஃபிலிம் ரெட்ரோ. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா தக் லைஃப் வந்திருக்கு. தக் லைஃப் படம் நிறைய விமர்சனங்களை கலெக்ட் பண்ணுது, நேத்தே நம்ம பேசியிருந்தோம். ஆனா இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல நம்பர் ஆஃப் கலெக்ஷனையே கலெக்ட் பண்ணியிருக்கா. இந்த படத்தோட நிறைய விஷயங்களை இப்ப அதிகமா சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். முக்கியமா சொல்லணும்னா கமல் அவர்கள் கிட்ட மணிரத்னம் இந்த படத்தை காட்டவே இல்லைன்னு கமல் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறதாவும் அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருக்கு. இந்த படம் நிறைய பேருக்கு நிறைய விதமான விமர்சனங்கள் கொடுத்திருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த படம் ஃபீல் குட் ஃபிலிமாவும் இருக்கு. எஸ்டிஆரை இந்த படத்துல நல்லா பயன்படுத்தி இருக்காங்க, எஸ்டிஆரோட லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து பல விஷயங்களையுமே பாக்குறோம்ல. தக் லைஃப் முக்கியமா ஹிட் ஆனதுக்கான முதல் ரீசனே இந்த காம்போ தான். அதுவும் எஸ்டிஆரோட கம்பேக் ஃபிலிம் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு 4வது இடம் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கடைசி ஃபிலிம் இந்த லிஸ்ட்ல டிராகன். சொல்லவே தேவையில்ல, அஸ்வந்த் மாரிமுத்தோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டிராகன் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்றது போயிட்டு ஒரு டைம் ஃபீல் குட் மூவியா தான் போய் நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் இதை பார்த்துட்டு அத்தனை பேருக்கு, இது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல டீனேஜ்ல இருக்கவங்க எல்லாரோடையும் கனெக்ட் ஆன ஒரு ஃபிலிம் தான் டிராகன். ஸோ அது 5th இடத்துல வந்திருக்குன்றது ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. ஸோ இட் டிசர்வ்ஸ் த பொசிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் எல்லாருமே அட்லி அவர்களை ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லி அப்படின்னாலே விஜயோட தம்பி அப்படிங்கிற டாகுமே பெருசா இருந்தது. அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை யாராவது கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அட்லி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சு. ஆனா அந்த விஷயத்த நிறைய பேர் ஏத்துக்கல. ஏன்னா பாலிவுட் ஆக்டரை வச்சு நீங்க 1000 கோடி கொடுக்கறதெல்லாம் ஈஸியான விஷயம், அதெல்லாம் யார் வேணா பண்ணிடலான்னு நிறைய விஷயங்களுமே வந்திருந்தது. அட்லி கூட அல்லு அர்ஜுன் அவர்கள் ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்திருந்தோம், ரொம்ப நல்லாவுமே இருந்தது. இந்த படத்துல இருந்து இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட், ஐ திங்க் நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அப்டேட் வந்திருக்கும். கண்டிப்பா, பிகாஸ் இது இதுவும் அகைன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் தான். நம்மளுக்கு அட்லியை இந்த அளவுக்கு தெரியும். அதே மாதிரி தீபிகா படுகோன் சொல்லவே தேவையில்லை. லைக் அவங்க இந்தியாலே
இட்ஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம். அவங்க அட்லியோட ஜாயின் பண்ணி அவங்க ஒரு மூவி நடிக்க போறாங்க. அண்ட் அதோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல வரப்போகுது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக் அவங்க எந்த அளவுக்கு ஹை பெய்டு ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு. பட் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே 50 crores ஃபர்ஸ்ட் ஒரு உமன் லீட் வாங்குறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தீபிகா படுகோன் வந்து இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி சார்ஜ் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பிகஸ்ட் அப்டேட். அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம இந்த டைம்ல பாத்துடலாம். ரீசெண்டா தான் தீபிகா படுகோனுக்கு குழந்தை பிறந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் கூடயே இந்த ஹாப்பினஸ் ஒரு செம்மையான அப்டேட்டையும் வந்து பார்க்க போறோம். தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்டே வந்து இந்த படத்துல ரவிமோகன் நடிக்க போகிறதா ஒரு சில விஷயங்களும் வந்திருந்தது. ஆனா அந்த கேரக்டர்ல தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா எஸ்டிஆர் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நேத்துல இருந்து ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே தக் லைஃப் படத்துல ரவிமோகன் அவர்கள் நடிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் வந்து எஸ்டிஆர் இப்போ நடிச்சிருக்காரு. ரவிமோகன் நடிக்க இருந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து ஒரு 20 minute சீன் தான் வந்து கொடுத்திருக்காரு மணிரத்னம் அவர்கள். ஆனா வந்து எஸ்டிஆர் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு கமலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு எஸ்டிஆருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த த்ரூ அவுட் படம் ஃபுல்லா வந்து எஸ்டிஆரை வந்து டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருக்காரு போல. இந்த விஷயம் வந்து தக் லைஃப் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது தக் லைஃப் பத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் வாடி வாசல் இந்த படத்தோட அப்டேட் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமா வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். விடுதலை படம் அந்த டைம்ல இருந்தே வந்து வாடி வாசல் எடுக்க போறாங்க, அதுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ் ஆயிடும் அந்த மாதிரிலாம் கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்திக்கு இதை பத்தின அப்டேட் என்ன அப்படின்னா வாடி வாசல் எடுக்க மாட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ மக்கள் கிட்ட வந்த கொஸ்டின் வந்து இவ்வளோ அப்டேட்ஸ் வந்துச்சு, ஈவன் அது அந்த படத்துக்காக வந்து மாடெல்லாம் வாங்கி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ். பிகாஸ் வெற்றிமாறன் இயக்கத்துல சூர்யா வந்து நடிக்க போறாரு, அதுவும் வாடிவாசல்ன்றது தமிழ்நாட்டோட எந்த அளவுக்கு லிங்க் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்கன்னு நேத்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி நேத்து வந்து கலைப்புலி எஸ் தானு வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாடிவாசல் கண்டிப்பா எடுப்போம், அது வந்து அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு, இந்த ரூமர்ஸ் எதையும் நம்பாதீங்க, வாடிவாசல் டிராப் ஆகலன்றதை அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய அப்டேட் தான் இன்னைக்கு. சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த அந்த கட்டை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர், அவர் கூட வந்து எல்லாருக்குமே ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையா தான் இருந்துகிட்டு இருக்கு. எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் இந்த காம்போ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வருமா அப்படிங்கிறதும் நிறைய பேருடைய கேள்விதான். அதுவுமே வரப்போகுது கூடிய சீக்கிரம். அதுவும் ஏன்னா தக் லைஃப் படத்தை பார்த்துட்டு வெற்றிமாறன் அவர்களுக்கு எஸ்டிஆர் மேல ஒரு தனி அபிப்பிராயம் வந்திருக்கான். உங்களை வச்சு நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த படம் வந்து நீங்க நினைக்கிறத விட ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் சொல்லி ஒரு ஒன்லைன் ஸ்டோரியுமே வந்து வெற்றிமாறன் அவர்கள் எஸ்டிஆர் கிட்ட சொல்லியிருக்காரா. அதுக்கு எஸ்டிஆருக்குமே அந்த ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சதுனால கூடிய சீக்கிரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இப்போ வரைக்கும் ஒரு 5-6 படங்கள் எஸ்டிஆருக்கு லைன் அப்ல இருக்கு. அந்த 5-6 படங்களுமே ஒரு பெரிய ஸ்கேல் வேற லெவல் ஃபிலிமா தான் உருவாக போகுது. அந்த லைன் அப்ல வந்து வெற்றிமாறனும் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது செம ஹாப்பியா தான் இருக்குல்ல. எஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.